இப்போ இந்த வீடியோவில் எஃபெக்ட் ஹூக்னா என்னது சொல்லிட்டு டீட்டெயிலாக கவர் பண்ணுவோம். நம்ம ஃபங்க்ஷனல் காம்போனண்ட்டில் அதிகமாக யூஸ் பண்ணுற ஹூக்கில் இதுவும் ஒன்று. இந்த எஃபெக்ட் ஹூக் எப்போ யூஸ் பண்ணலான்னா, நம்மளோட காம்போனண்ட் இனிஷியலாக ரெண்டர் ஆனதுக்கு அப்புறமா ஒரு சில லாஜிக்கை எக்ஸிக்யூட் பண்ணணும்னா இந்த எஃபெக்ட் ஹூக் யூஸ் பண்ணலாம். நம்மளோட கிளாஸ் காம்போனண்ட்டில் எப்படி காம்போனண்ட் டிட் மவுண்ட், காம்போனண்ட் டிட் அப்டேட் இந்த ரெண்டு மெத்தட்ஸ் இருந்துச்சுல்ல, அதை அப்படியே ஃபங்க்ஷனல் காம்போனண்ட்டில் ரீப்ளேஸ் பண்ணி கொடுக்கறது தான் இந்த எஃபெக்ட் ஹூக். வாங்க இது எப்படி யூஸ் பண்ணலாம் சொல்லிட்டு பார்ப்போம். வாங்க VS கோட் ஓப்பன் பண்ணிவிட்டு கோடிங்கை ஸ்டார்ட் பண்ணிப்போம். ஆல்ரெடி யூஸ் பண்ண அதே ரெபாசிட்டரி தான் இதுக்கும் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு ஃபோல்டர் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கிறேன், useEffect சொல்லிட்டு. அந்த ஃபோல்டருக்குள்ளே புதுசாக ஒரு ஃபைல் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கிறேன். அந்த ஃபைலோட நேம் என்னென்னா counter.js. சரியா? இப்போ இந்த கவுண்டர் காம்போனண்ட்டுக்குள்ளே நான் என்ன பண்ண போகிறேன்னா, react, useEffect and useState இது மூணுத்தையும் reactலேருந்து இம்போர்ட் பண்ணிப்போம். அதுக்கப்புறமா கவுண்டர் காம்போனண்ட்டை டிஃபைன் பண்ணிவிட்டு அதில் ஸ்டேட் வேரியபிள்ஸை இம்போர்ட் பண்ணுவோம். கவுண்ட்டுங்கிறது ஒரு ஸ்டேட், அதில் இனிஷியல் டிஃபால்ட் வேல்யூ வந்துட்டு 0. அடுத்து மெசேஜுங்கிறது இன்னொரு ஸ்டேட், அதோட டிஃபால்ட் ஸ்ட்ரிங் வேல்யூ வந்துட்டு இனிஷியல் மெசேஜ். சரியா? அடுத்து டெம்ப்ளேட்ஸை டிஃபைன் பண்ணிப்போம். இப்போ இந்த ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்குள்ளே ஒரு பேரண்ட் div எலிமெண்ட் நான் கொடுக்குறேன். அந்த div எலிமெண்ட்டுக்குள்ளே ஒரு பட்டன் எலிமெண்ட். ஸோ எப்போ நம்ம இந்த பட்டன் எலிமெண்ட்டை கிளிக் பண்ணுறோமோ அப்போல்லாம் கவுண்டோட வேல்யூவை நான் இன்க்ரீஸ் பண்ணுறேன். சரியா? அடுத்து ஒரு பேராகிராஃப் டேக். அந்த பேராகிராஃப் டேக் எதுக்காகனா நம்மளோட கவுண்ட் வேல்யூ என்ன சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிறதுக்காக. ஃபைனலாக இன்னொரு பட்டன் ஒன்று ஆட் பண்ணிப்போம். அந்த பட்டன் கிளிக் பண்ணும்போது மெசேஜோட வேல்யூவை நம்ம அப்டேட் பண்ணுவோம். சரியா? ஃபைன். இப்போது எஃபெக்ட் ஹூக் யூஸ் பண்ணுறதுக்கான டைம் வந்துருச்சு. ஸோ எஃபெக்ட் ஹூக் யூஸ் பண்ணணும்னா நம்ம என்ன பண்ணணும்னா, useEffect கீவேர்டு கொடுத்துட்டு அதுக்கப்புறமா ஓப்பன் அண்ட் க்ளோஸ் பிரேசஸ் கொடுக்கணும். இந்த useEffect வந்துட்டு ஒரு கால்பேக் அக்செப்ட் பண்ணோம். அந்த கால்பேக் எதுக்காகனா, ஒன்ஸ் காம்போனண்ட் ரெண்டர் ஆனதுக்கு அப்புறமா இந்த கால்பேக்கு எக்ஸிக்யூட் ஆகும். சரியா? இதுக்குள்ள ஒரு சில கன்சோல் ஸ்டேட்மெண்ட்ஸை கொடுத்துருவோம், useEffect எப்போல்லாம் எக்ஸிக்யூட் ஆகுது சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக. அடுத்து இந்த ஆப் காம்போனண்ட்டில் கவுண்டர் காம்போனண்ட்டை ரெஃபர் பண்ணிவிட்டு அப்ளிகேஷனை சேவ் பண்ணிவிட்டு ஸ்டார்ட் பண்ணிடுவோம். இங்கே ப்ரௌசரில் பார்த்தீங்கன்னா நம்ம காம்போனண்ட்டில் என்னெல்லாம் டெம்ப்ளேட்ஸ் டிஃபைன் பண்ணியிருந்தோமோ அது எல்லாமே பார்க்க முடியுது. ரைட்டா? இப்போ நான் பேஜை ரீஃப்ரெஷ் பண்ணுறேன். ரீஃப்ரெஷ் ஆன உடனே ப்ரௌசர் கன்சோலில் நம்மளால் கன்சோல் ஸ்டேட்மெண்ட்ஸ் பார்க்க முடியுது. இந்த கன்சோல் ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாமே எப்படி பிரிண்ட் ஆகுதுன்னா, நம்மளோட காம்போனண்ட் இனிஷியலாக ரெண்டர் ஆனதுக்கு அப்புறமா இந்த எஃபெக்ட் ஹூக் வந்துட்டு கால் ஆகுது. ஸோ அதனால அந்த எஃபெக்ட் ஹூக்குள்ளே இருக்கிற கால்பேக் மெத்தட் எக்ஸிக்யூட் ஆகுறதுனால அதுக்குள்ளே இருக்கிற கன்சோல் ஸ்டேட்மெண்ட்ஸ் பிரிண்ட் ஆகுது. இப்போ நான் கவுண்டோட ஸ்டேட்டை அப்டேட் பண்ணால் அகெயின் எனக்கு கன்சோலில் கன்சோல் ஸ்டேட்மெண்ட்ஸ் பிரிண்ட் ஆகுது. அதாவது எஃபெக்ட் ஹூக் வந்து திரும்பவும் கால் ஆகிருக்கு. இப்போ நான் மெசேஜ் ஸ்டேட்டை அப்டேட் பண்ணுறேன், திரும்பவும் கன்சோல் ஸ்டேட்மெண்ட்ஸ் எனக்கு ப்ரௌசரில் பிரிண்ட் ஆகுது. அகெயின் என்னென்னா எஃபெக்ட் ஹூக் வந்துட்டு கால் ஆகிருக்கு. ரைட்டா? ஸோ இதிலிருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா, கிளாஸ் காம்போனண்ட்டில் இருக்கிற காம்போனண்ட் டிட் மவுண்ட், காம்போனண்ட் டிட் அப்டேட் இந்த ரெண்டு லைஃப் சைக்கிள் மெத்தட்ஸையும் ஃபங்க்ஷனல் காம்போனண்ட்டில் நமக்கு ரீப்ளேஸ் பண்ணி கொடுக்குது. சூப்பர். அடுத்து இங்கே VS கோடில் பார்த்தீங்கன்னா எஃபெக்ட் ஹூக்குக்கு நம்மளால் செகண்ட் ஆர்குமெண்ட் வந்துட்டு பாஸ் பண்ண முடியும். அந்த ஆர்குமெண்ட் எப்படி இருக்கணும்னா அரே ஆஃப் டிபெண்டன்சிஸ். ஸோ
நம்ம ஒரு எம்டி அரேவை பாஸ் பண்ணிவிட்டு அப்ளிகேஷனை சேவ் பண்ணிவிட்டு ப்ரௌசரில் செக் பண்ணுவோம். இப்போ இங்கே ப்ரௌசரில் பார்த்தீங்கன்னா நான் பேஜை ரீஃப்ரெஷ் பண்ண உடனே என்னால் கன்சோல் ஸ்டேட்மெண்ட்ஸ் பார்க்க முடியுது. அதாவது இனிஷியலாக காம்போனன்ட் ரெண்டர் ஆன உடனே இந்த எஃபெக்ட் ஹூக் வந்துட்டு கால் ஆகிருக்கு. இப்போ நான் கவுண்டோட ஸ்டேட்டை அப்டேட் பண்ணுறேன். அப்படி ஸ்டேட்டை அப்டேட் பண்ணாலும் என்னால் கன்சோல் ஸ்டேட்மெண்ட்டை பார்க்க முடியலை. அதாவது காம்போனன்ட் இனிஷியலாக ரெண்டர் ஆனதுக்கு அப்புறமா ஏதாவது லாஜிக் எக்ஸிக்யூட் பண்ணணும்னா இந்த எம்டி அரேவை நீங்கள் கொடுத்தீங்கன்னா கரெக்டாக ஒர்க் ஆகும். நமக்கு கிளாஸ் காம்போனண்ட்டில் காம்போனன்ட் டிட் மவுண்ட் லைஃப் சைக்கிள் மெத்தட் இருக்குல்ல, அந்த மாதிரி. இப்போ நம்ம விஷுவல் ஸ்டுடியோ கோடில் இருக்கோம். இப்போ இந்த எஃபெக்ட் ஹூக்குக்கு கவுண்ட் வேரியபிளை டிபெண்டன்சியாக பாஸ் பண்ணுவோம். வாங்க அப்ளிகேஷனை சேவ் பண்ணிவிட்டு ப்ரௌசரில் அகைன் செக் பண்ணுவோம். இப்போ நான் பேஜை ரீஃப்ரெஷ் பண்ணுறேன். பேஜை ரீஃப்ரெஷ் பண்ண உடனே என்னால் கன்சோல் ஸ்டேட்மெண்ட் பார்க்க முடியுது. அதே மாதிரி கவுண்ட் வேரியபிளை நான் அப்டேட் பண்ணும் போதும் என்னால் கன்சோல் ஸ்டேட்மெண்ட் பார்க்க முடியுது. ஆனால் மெசேஜ் வேரியபிள் அப்டேட் பண்ணால் கன்சோல் ஸ்டேட்மெண்ட் பிரிண்ட் ஆகலை, ரைட்டா? இது எதுக்காக நடக்குதுன்னா நம்ம அந்த டிபெண்டன்சி அரேல கவுண்ட் வேரியபிளை மட்டும்தான் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ எப்போல்லாம் நம்ம கவுண்ட் அப்டேட் பண்ணுறோமோ அப்போல்லாம் கன்சோல் ஸ்டேட்மெண்ட் பிரிண்ட் ஆகுது. இதே மாதிரி நம்ம டிபெண்டன்சி அரேல கவுண்ட்டுக்கு பதில் மெசேஜ் வேரியபிளை பாஸ் பண்ணோம்னா இந்த கன்சோல் ஸ்டேட்மெண்ட் வெறும் மெசேஜ் வேரியபிளுக்கு மட்டும் பிரிண்ட் ஆகும், ரைட்டா? இந்த எஃபெக்ட் ஹூக்குக்கு நம்மளால் மல்டிபிள் வேல்யூஸ் பாஸ் பண்ண முடியும். ஸோ கவுண்ட்டு கூட மெசேஜ் வேரியபிளும் பாஸ் பண்ணுவோம். ஸோ இந்த இடத்துல என்ன நடக்கும்னா இந்த எஃபெக்ட் ஹூக் கவுண்ட் வேரியபிள் சேஞ்சஸ்க்கும் அப்ளை ஆகும், மெசேஜ் வேரியபிள் சேஞ்சஸ்க்கும் அப்ளை ஆகும், ரைட்டா? வாங்க அப்ளிகேஷனை சேவ் பண்ணிவிட்டு ப்ரௌசரில் செக் பண்ணுவோம். இப்போ நான் பேஜை ரீஃப்ரெஷ் பண்ணுறேன். என்னால் கன்சோல் ஸ்டேட்மெண்ட் பார்க்க முடியுது. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நான் கவுண்ட் வேரியபிள் அப்டேட் பண்ணுறேன், கன்சோல் ஸ்டேட்மெண்ட் பிரிண்ட் ஆகுது, ரைட்டா? அதே மாதிரி மெசேஜ் வேரியபிள் அப்டேட் பண்ணாலும் எனக்கு கன்சோல் ஸ்டேட்மெண்ட் பிரிண்ட் ஆகுது. ஸோ ஃபைனலாக நான் என்ன சொல்ல வரேன்னா இந்த எஃபெக்ட் ஹூக் வந்துட்டு ஒரு சைடு எஃபெக்ட் மெத்தட். நம்ம காம்போனன்ட் ரெண்டர் ஆனதுக்கப்புறமா ஏதாச்சும் சைடு எஃபெக்ட்ஸ் நடக்கிறதுக்காக யூஸ் பண்ணுற ஒரு சைடு எஃபெக்ட் மெத்தட், சரியா? நம்ம கிளாஸ் காம்போனண்ட்டில் எப்படி காம்போனன்ட் டிட் மவுண்ட், காம்போனன்ட் டிட் அப்டேட் இது ரெண்டு லைஃப் சைக்கிள் மெத்தட்ஸ் இருந்துச்சோ அதை அப்படியே ஃபங்க்ஷனல் காம்போனண்ட்டில் ரீப்ளேஸ் பண்ணி கொடுக்கறது தான் இந்த எஃபெக்ட் ஹூக். இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த எஃபெக்ட் ஹூக்குக்கு டிபெண்டன்சியாக நம்ம எந்த வேரியபிள் வேணால் பாஸ் பண்ணிக்கலாம். அது ப்ராப்ஸாகவும் இருக்கலாம், இல்லை ஸ்டேட்டாகவும் இருக்கலாம், சரியா? ஸோ இந்த வீடியோ மூலமா உங்களுக்கு கிளியராக எஃபெக்ட் ஹூக்னா என்னன்னு தெரியும் சொல்லிட்டு நான் நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். இதே மாதிரி அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹேவ் அ நைஸ் டே. பாய்.